உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா, பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம விவாதிக்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்கள் 12 ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம், சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ லக்னாதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை. அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து இப்போ கோச்சாரத்துலேயும் அவர் தனுசு ராசியில் பிரவேசிக்க போகிறாரு, குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போகிறாரு. அதனால இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது, வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம். சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது, வேலைக்கு முயற்சி பண்ணுறோம். அதுமாதிரி தொழில், எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து பயிற்சி பலனை கொடுக்க போகிறார். இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அதுவும் கன்னி ராசி என்பவர்களுக்கு இப்போ எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா, நான் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இது முயற்சி செய்தால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அடுத்த 39 நாட்கள் கொடுக்க போகிறார். முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணேன் சார், நிறைய இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த காம்படிஷன்லாம் ஜெயிச்சு நீங்கள் அதில் வெற்றி பெற்று தொழிலில் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி நிறைய கன்னிராசி என்பது சொத்தை வச்சு ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த நிலைமை மாறி அந்த சொத்தை மீட்கக்கூடிய நேரம், அந்த கடனை ஒழுங்காக கட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த 39 நாட்கள் மாறப்போகுது. அதே போல் இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நல்ல ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, இல்லை ஒரு வாடகை வீடு மாறி போகிறதுக்கான சூழ்நிலைகள், இல்லை கட்டின வீட்டில் குடி போகிறதுக்கான அமைப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. முக்கியமாக வேலை செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய டார்ச்சர், நிறைய பிரச்சனை சார், வேலையில் போட்டு நசுக்கிறாங்க, என்ன எல்லா திறமை இருந்தும் என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு நல்ல பதவியை எடுத்து நீங்கள் ஒரு புதிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நேரம், புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய நேரம், புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோகம். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ராகு தசை அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு ராகு திசையாக இருக்குன்னா நிறைய முயற்சி பண்ணுறேன் சார், ஒன்றும் நடக்கலை சார்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குங்க, பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ராகு திசை நடந்து எனக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களை இப்போ கன்னிராசிகள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலை மாறுவதற்கான ஒரு சூழல் இந்த 39 நாட்கள் இருக்குது. நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினச்சி நிறைய பேர் பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அந்த நிலை மாறும். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, படிப்பதற்கு, இல்லை வெளிநாட்டிலே படித்து முடிச்சிட்டேன் சார் வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கன்னிராசி என்பவர்கள். அந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னாவே ஆணோ பெண்ணோ நீங்கள் பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க, அறிவாளியாக இருப்பீங்க. வரக்கூடிய கணவர் அது மாதிரி இல்லையே, வரக்கூடிய மனைவி அது மாதிரி இல்லையே, அதனால் சில பிரச்சனை வந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகம்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை மாறுவதற்கான சூழ்நிலை உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமணமாய் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தை இல்லைன்னு இயங்கக்கூடியவர்களுக்கு ஒரு குழந்தை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம்.
முக்கியமாக திருமணமே ஆகலை, எனக்கு 30 தாண்டிடுச்சு 35 தாண்டிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் அதிக முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா திருமண யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் திருமணமாய் விவாகரத்தா 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா முதல் குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆச்சு, இப்போ அடுத்து முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் குழந்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. மொத்தத்தில் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி, கேந்திர ஸ்தானத்தில் கூடிய செவ்வாய் பெயர்ச்சி பலவிதமான யோகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக அந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் கடன் பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு PDFல வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோடி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோல் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.